ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு சிம்பிளான ஒரு ப்ளவுஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஏற்கனவே இது வந்து ஃப்ரண்ட்டு, பேக்கு, ஸ்லீவு, பட்டி இது எல்லாமே நம்ம எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம ஒவ்வொரு வீடியோவாக தனித்தனியாக வந்து ஒரு 4 வீடியோ அப்படிங்கிறது போட்டிருக்கோம். இதுக்கு வந்து நம்ம எதுவுமே டேப் எதுவுமே யூஸ் பண்ணாமல் வேறு அளவு ப்ளவுஸ் அப்படியே வச்சு தான் இந்த ப்ளவுஸ் கட்டிங் அப்படிங்கிறத நம்ம போட்டிருக்கோம். இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ண வேண்டியது இந்த கிராஸ் பீஸ் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நம்ம பிட்டாக சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து நமக்கு மிஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதை ஃபஸ்ட்டு ஒன்னோட ஒன்று ஜாயின் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வைக்கிற மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கிராஸாக இருக்குது அப்படின்னா இந்த கிராஸும் இந்த மாதிரி ஒன்றா இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இந்த லைனும் இங்கே ஒரு ஸ்டெப் இருக்கு இல்லையா, இந்த கிராஸ் கிட்டேருந்து இந்த கிராஸ் வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் அப்படிங்கிறத நீங்கள் போடுங்க. இதே மாதிரியே பேலன்ஸ் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு நான் இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணுறனோ அதை அப்படியே பார்த்துக்கோங்க. இதே மாதிரியே நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம 3மே தனித்தனியாக ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் வந்து ஒவ்வொரு தையல் தான் போட்டிருக்கோம். இதில் நீங்கள் 2 தையல் அப்படிங்கிறது போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ 2 தையல் போட்டதுக்கு பின்னாடி இது ஒவ்வொன்றையும் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி ஒன்று தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ இதை பார்த்தீங்கன்னா இப்போ 3மே இப்படி தனித்தனியாக நம்ம ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம். இதை திரும்பி இந்த மாதிரி இப்படி எடுத்து போட்டிங்க அப்படின்னா இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இந்த இடத்துல இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடியதை இப்படி நீங்கள் கட் பண்ணி விட்டுருங்க. ஓகேவா? இப்போ இதே மாதிரியே எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுட்டு இப்போ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் கிராஸ் வந்து நமக்கு இந்த மாதிரி வெளியில் தெரியுது அப்படின்னா அதை வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ கட் பண்ணிவிட்டு இப்போ எப்படி இந்த இது ஒன்று நம்ம ஜாயின் பண்ணுமோ இதே மாதிரியே நம்ம இந்த 3 பீஸையும் திருப்பி நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். எல்லா பீஸும் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம்னா எல்லாமே இந்த மாதிரி ஒரே மாதிரி இருக்கணும். இப்போ இந்த ஜாயிண்ட் எல்லாமே இந்த பக்கம் திரும்பி இருக்குன்னா எல்லாமே இதே கிராஸில் திரும்பி இருக்கணும். ஒன்று இப்படியும் ஒன்று இப்படி இல்லாமல் பார்த்துக்கோங்க. எல்லாமே ரைட் சைடு ஒரே மாதிரியும் ராங் சைடு ஒரே மாதிரியும் உங்களுக்கு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்படி ஒன்னோட ஒன்று ஜாயின் பண்ணும்போது ஒன்று இந்த பக்கமும் ஒன்று இந்த பக்கமும் மாற்றி ஜாயின் பண்ணாமல் ஒரே நேர்கோட்டில் வர மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம ஜாயின் பண்ணியாச்சு, ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது நீங்கள் பேக் பீஸில் நம்ம கீழே வந்து ஃபஸ்ட்டு மடிச்சு தைக்கணும். இப்போ ஒரு பேக் பீஸ் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம கீழே 1.5 இன்ச்சுக்கு மடிச்சு தைக்கிறதுக்காக விட்டுருப்போம். அதை வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா இந்த பிசுரை வந்து சின்னதாக மடித்து தைச்சிக்கோங்க. இது வந்து ஒரு 1/4 இன்ச்சில் நீங்கள் இந்த மாதிரி மடித்து தைச்சிக்கலாம். இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு இந்த எட்ஜ்லேருந்து இன்னொரு எட்ஜ் வரைக்கும் நீங்கள் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்தது நம்ம இந்த இடத்துல ஒரு நாச் வந்து போட்டிருக்கோம் இல்லையா, இது எல்லாமே நம்ம கட்டிங்லேயே போட்டது தான். நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு அளவு ப்ளவுஸ் தேவையில்லை. நம்ம கரெக்டாக கட் பண்ணோம் அப்படின்னா ஸ்டிச் பண்ணுறது நமக்கு ரொம்பவே ஈஸியாகிடும். இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு அந்த நாச் டு நாச் வந்து இந்த மாதிரி மடித்து பிடிச்சிக்கோங்க. மடிச்சுட்டு திரும்பியும் இந்த எட்ஜிலேருந்து இந்த எட்ஜ் வரைக்கும் நம்ம தையல் வந்து போடணும். இது வந்து இந்த எட்ஜில் போட்டுக்கோங்க. இந்த ப்ளவுஸுடைய கட்டிங் வீடியோ இதுக்கு முன்னாடி போட்டிருக்கோம். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் நான் பின் பண்ணுறேன், தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி கட்டிங் போட்டிங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக சீக்கிரமாகவே நிறைய ப்ளவுஸ் வந்து உங்களால் ஸ்டிச் பண்ண முடியும். டைம் வந்து உங்களுக்கு நிறையவே சேவ் ஆகும். இப்போ இதில் பேக் சைடு நம்ம மடித்து வந்து தைச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம மார்க் பண்ணது வந்து நமக்கு நல்லாவே தெரியுது. இதுதான் ரெடி அளவு, இது டாட்டுக்கு. ஓகேவா? இது வந்து எக்ஸ்ட்ரா நமக்கு ஸ்டிச்சஸ்க்காக. இப்போ இதில் இந்த சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. சென்டர்லேருந்து இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி மடிச்சிட்டோன்னா நமக்கு இந்த இடத்த நமக்கு டாட்டுக்கும் சேர்த்து இருக்கக்கூடிய போர்ஷன் இது. அப்போது இதை வந்து இப்படி டாட்டுக்கும் சேர்த்து நம்ம மார்க் பண்ண இடத்துல இந்த மாதிரி வச்சுட்டு இங்கே தான் நம்ம டாட் அப்படிங்கிறத நம்ம வந்து பிடிக்கணும். பேக்கில் சென்டரில் தான் நம்ம டாட் வந்து பிடிக்கணும். இது வந்து ராங் சைடு தான் பிடிக்கணும். ஓகேவா? இதுதான் நமக்கு ராங் சைடு, இது ரைட் சைடு. அது மட்டும் பார்த்துக்கோங்க. நம்ம எவ்வளோ கவனம் இருந்தாலும் சின்ன சின்ன விஷயத்தில் நம்ம மிஸ்டேக் பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது நியூவாக இருக்கும்போது. ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ இது மாதிரி நம்ம மடித்து வந்து பிடிச்சிட்டோம். இப்போ இந்த இடத்துல 1/2 இன்ச்சுக்கு தையல் வந்து போடணும். அளவு ப்ளவுஸில் எவ்வளோ ஹைட் இருக்கோ அந்த ஹைட் நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு 3.5 இன்ச்சிலேருந்து 4 இன்ச்சு ஹைட்டுக்கு நீங்கள் இதை ஸ்டிச் பண்ணலாம். இப்போ இதே மாதிரியே நீங்கள் 2 பக்கமுமே டாட் அப்படிங்கிறத நீங்கள் பிரித்து விட்டுருங்க. ஃபஸ்ட்டு இந்த சென்டர் மார்க் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் சைடு ஜாயிண்ட்டுக்கு விட்ட பகுதியை விட்டுட்டு நம்ம சென்டர் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இப்போ இந்த 2 டாட்டுமே நம்ம 2 பக்கம் பிடிச்சிட்டோம். இதோட 2 ஹைட்டுமே வந்து சரியாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஒன்று மேலே ஒன்று கீழே இருந்ததுன்னா நல்லா இருக்காது. ஸோ இதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதில் ஒவ்வொன்றிலையும் 2 தையல் அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. இப்போ நம்ம பேக்கில் வந்து டாட் வந்து பிரிச்சாச்சு. இப்போ பேக் பீஸில் இவ்வளோ தான் நமக்கு வேலை. இதை வந்து இப்போ லைட்டாக கீறி விட்டிங்க அப்படின்னா அதை படிஞ்சு நின்றுக்கும், இல்லைன்னா அயன் பண்ணிக்கலாம்.
ஓகேவா? இப்போ அடுத்ததில் வந்து பார்த்தீங்கன்னா சேம் இதே மாதிரி தான். இங்கே பாருங்கள், இப்போ இதுலேயுமே நம்ம கீழே வந்து ஒரு 1.25 இன்ச் அளவுக்கு நம்ம வந்து விட்டுருப்போம். இதுலேயும் நீங்கள் இங்கே வந்து உள்வளைவு நம்ம கட் பண்ணியிருப்போம். இதில் வந்து ரொம்ப பார்க்க வேண்டியது உள்வளைவு கட் பண்ணியிருப்போம். இதுதான் நமக்கு ரைட் சைடு, உள்பக்கம் இருக்கிறது நமக்கு ராங் சைடு. இது ராங் சைடு மார்க் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே ஓப்பன் பண்ணுங்கள். ஓகேவா? இது அப்படியே ஓப்பன் பண்ணும்போது இங்கே நாச் போட்டிருக்கோம். இது உள்வளைவு, ஃப்ரண்ட்டில் வர வேண்டியது இது உள்வளைவு. இதை இப்படியே வச்சுட்டு நீங்கள் அப்படியே மடிச்சு தைச்சிங்கன்னா உங்களுக்கு மாறாது. இதை இப்படியே ஓரமாக எடுத்து வச்சுருங்க. இதை வந்து ஃபஸ்ட்டு சின்னதாக கீழே வந்து மடிச்சு தைச்சிக்கலாம். இப்போ பேக் எப்படி சின்னதாக மடிச்சுட்டு அப்புறம் ஃபோல்டு பண்ணமோ சேம் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு ராங் சைடில் இதை சின்னதாக மடித்து அப்படியே தைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ சைடில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல, இந்த பீஸை இப்படியே நீங்கள் வந்து எடுங்க. இப்படியே எடுக்கும்போது இப்போ பாருங்கள், இது வந்து மேல் வளைவு, இது வந்து மேல் வளைவு, அதாவது பேக் சைடு ஸ்லீவு. இந்த சைடு இருக்கிறது நமக்கு நாட்ஸ் வந்து இருக்கும். இந்த சைடு இது வந்து நமக்கு ஃப்ரண்ட் ஸ்லீவாக வரும். இந்த பக்கம் இதுவும் ஃப்ரண்ட்டாக வரும். அப்போ ஃப்ரண்ட்டும் தனியாக இருக்கும். இந்த உள்வளைவு கட் பண்ணாத பகுதி வந்து ஒன்னோட ஒன்று இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லைன்னா இங்கே ராங் சைடு மார்க் பண்ணியிருக்கீங்க இல்லையா, இதையும் நீங்கள் வந்து அடையாளத்துக்கு வச்சுக்கலாம். இப்போ இதையும் வந்து அப்படியே சின்னதாக நீங்கள் மடித்து வந்து தைச்சி எடுத்துக்கோங்க. இப்படி மடித்து தைக்கும்போது இந்த விஷயத்த நீங்கள் இப்போவே கவனிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தைக்கும்போது எந்த ப்ராப்ளமும் வராது. இப்போ நம்ம கீழே மட்டும் சின்னதாக மடித்து தைச்சிட்டோம். அடுத்து வந்து அப்படியே மேலே ஃபோல்டு பண்ணி தைக்க வேண்டியது தான். இங்கே வந்து நம்ம இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த கார்னர் தான் நமக்கு மடித்து தைக்க வேண்டிய போர்ஷன். இதை அப்படியே நீங்கள் மடித்து வந்து தைச்சிக்கலாம். ஓகேவா? இதை மடித்து தைக்கும்போது இது பிளைன் ப்ளவுஸ் அப்படிங்கிறப்போ இங்கே நம்ம ஹெம் பண்ணணும். அப்போ இதை மடிச்சுட்டு இதில் ஒரு சென்டர் பார்த்து நீங்கள் தையல் வந்து போடணும். இந்த தையல் அப்படிங்கிறது கொஞ்சம் பெரிய தையலாக நீங்கள் வச்சு போட்டுக்கோங்க. நார்மலாக ஸ்டிச் பண்ணுறது 2.25 2.5 வைக்கிறோம் அப்படின்னா இந்த ஸ்டிச் நீங்கள் 4-5 வச்சுக்கலாம். ஏன்னா இது வந்து ஜஸ்ட் ரஃபாக நம்ம போடக்கூடிய தையல் தான். இது வந்து நம்ம பிரித்து விட்டுடுவோம். ஓகேவா? இப்போ நம்ம கீழே மடிச்சு தைச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தையலுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். இங்கே வந்து நம்ம ஹெம் பண்ணிவிட்டு இந்த தையலை நம்ம பிரித்து விட்டுருவோம். இந்த மாதிரி போடும்போது இந்த உள்வளைவு கட் பண்ணது ஆப்போசிட்டில் இருக்குது அப்படின்னா இது ரைட் ஸ்லீவ், இது ராங் ஸ்லீவ் நமக்கு கரெக்டாக வந்து இருக்கும். ஓகேவா? இது இப்போவே கூட எது ரைட்டுக்கு எது ராங் அப்படின்னு நீங்கள் ரைட்டுக்கு எது லெஃப்ட் ஸ்லீவ் அப்படிங்கிறத நீங்கள் வந்து குறித்து வச்சுட்டிங்க அப்படின்னா ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது நமக்கு ஈஸியாகவே இருக்கும். ஸோ இப்போ நம்ம பேக்கும் ஸ்லீவும் நம்ம வந்து முடிச்சிட்டோம். அடுத்து நீங்கள் பட்டி வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் பட்டி வந்து நம்ம ஒரே ஒரு பீஸ் தான் வந்து கட் பண்ணியிருக்கோம். அதாவது 2 பக்கமும் ஒவ்வொரு பட்டி வர மாதிரி தான் நம்ம கட் பண்ணியிருக்கோம். பேலன்ஸ் இருக்கக்கூடியது நான் லைனிங்கில் வேறு ஒரு கலரில் நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு இந்த மெயின் பீஸை எடுத்து வச்சுருங்க. இப்போ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 6 பீஸ் வந்து நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இதில் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி போட்டுக்கோங்க. இது வந்து கொஞ்சம் அகலம் கம்மியான பீஸு, அதனால் இப்படி போடுறேன். இப்போ இது ரெண்டும் நமக்கு ரெடி அளவுக்கு இருக்க மாதிரி அகலம் சரியாக இருக்கும். ஸோ இதில் வந்து இந்த மாதிரி 2 பக்கமும் 2 பீஸ் அப்படிங்கிறத நான் போடுறேன். அப்போது இங்கிட்டு 3 அப்படிங்கிறது நமக்கு இருக்குது. இப்போ இதுக்கு மேலே நீங்கள் ரெடி அளவில் கட் பண்ணி வச்சுருக்கிற மெயின் பீஸ் வந்து எடுத்துக்கோங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா இதுதான் ரைட் சைடு, இதுவும் ரைட் சைடு. உள்பக்கம் இருக்கிறது ரெண்டுமே வந்து ராங் சைடு. ஓகேவா? இப்போ இதில் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி போட்டுக்கோங்க. அப்படியே ஓப்பன் பண்ணும்போது இந்த சைடு இந்த சைடு இந்த மாதிரி நமக்கு வரும். இப்படியே வச்சுட்டு நம்ம தையல் வந்து போடணும். இப்போ இதை ஓரமாக எடுத்து வச்சுருங்க. இதை வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம கீழே இருந்து 1/2 இன்ச்சுக்கு நம்ம ஸ்டிச்சஸ்க்காக விட்டுருக்கோம். அந்த பகுதியை நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இங்கேருந்து அப்படியே 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி அப்படியே தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இங்கே தனியாக எடுத்து வச்சுருக்கல இன்னொரு பட்டி, அதையும் அப்படியே எடுத்துக்கோங்க. அப்படியே எடுத்துகிட்டு சேம் அதே இது தான். இந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணி 2 பட்டியும் எடுத்து வைக்கும்போதே சரியாக எடுத்து வச்சுட்டிங்க அப்படின்னா இதுவும் உங்களுக்கு சரியாக இருக்கும். இப்போ இதுலேயுமே அப்படியே கீழே வந்து 1/2 இன்ச் கேப்பில் ஒரு தையல் அப்படிங்கிறது நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. இதுதான் நம்ம மார்க் பண்ண போர்ஷன். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஃப்ரண்ட்டு, இதுவும் ஃப்ரண்ட்டு. இது ரெண்டும் சைடுக்கு போக வேண்டியது. இது ஃப்ரண்ட்டுன்னு தெரியறதுக்காக இந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி ஒரு நாச் அப்படிங்கிறது நம்ம போட்டிருப்போம். இந்த வளைவு வந்து பார்த்துக்கோங்க. இந்த வளைவு வந்து முன்பக்கமாக தான் வரும், சைடில் வந்து வராது. அப்போ இந்த வளைவு இங்கே முன்பக்கம் இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் இது முன்பக்கம். ஓகேவா? இது வந்து ஃப்ரண்ட்டில் ஹூப்பட்டி வீப்பட்டி வைக்கிற சைடு வரக்கூடியது. இது வந்து சைடு ஜாயின் பண்ணக்கூடிய இடத்துல வரக்கூடியது. இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கணும். இல்லைன்னா இந்த ஃப்ரண்ட்டும் சென்டர்லேயும் சைடும் ஓரமாக இருக்கணும். எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு ஆப்போசிட் கரெக்டாக இருக்கணும். இது மட்டும் பார்த்துக்கோங்க. நமக்கு ஸ்லீவ்லையும் பட்டியிலையும் சரி, கப் சைஸ் பிடிக்கிற இடத்துங்களையும் சரி, இது ரைட் லெஃப்ட் நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மிஸ்டேக் வராது. பட் நியூவாக பழகிறவங்க தெரிஞ்ச மாதிரி தான் இருக்கும். பட் நீங்கள் ஸ்டிச் பண்ணி முடிச்சு பார்க்கும்போது என்னன்னே தெரியல, இந்த டிஃப்ரெண்ட் வருது அப்படிங்கிறப்ப உங்களுக்கு இதுவும் மிஸ்டேக் ஆகும். ஸோ இதையும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க. நாங்கள் பண்ண தவறுகளை நீங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் ஒவ்வொன்றும் ஸ்டிச் பண்ணும்போதே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா?
இப்போ இதை வந்து நடுவில் கட் பண்ணி விட்டுட்டுங்க. இதை வந்து அப்படியே ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு படிமான தையல் வந்து போடணும், இந்த எட்ஜ்லேயே. அதை அப்படியே விட்டுட்டு அடுத்தது இந்த பட்டியும் ஓப்பன் பண்ணி இங்கே வந்து போட்டு எடுத்துக்கோங்க. ஓகேவா? அடுத்தது இந்த ஒரு பட்டி எடுத்துக்கோங்க. இதை அப்படியே இப்படி மேலே வச்சு திருப்பிக்கோங்க. அப்போ கீழே இருக்க லைனிங்கெல்லாம் மேலே போயிடும். இங்கே வச்சுட்டு திருப்பி 1/4 இன்ச்சு கேப்பில் இன்னொரு தையல் அப்படிங்கிறது நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. ஸ்லீவ்ஸ் தைச்சோன்னையுமே வந்து தையலை வந்து நார்மல் தையலுக்கு மாற்றிக்கோங்க. இங்கே 1/4 இன்ச்சு கேப்பில் ஒரு தையல் போட்டுட்டு திரும்பி அப்படியே வெளியில் வராமல் அப்படியே எடுத்து சுற்றிலும் 1/4 இன்ச்சு கேப்பில் ஒரு தையல் வந்து போட்டுக்கோங்க. இப்போ அடுத்த பீஸையும் எடுத்துகிட்டு அதையும் அப்படி தான் அப்படியே இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு 1/4 இன்ச்சு கேப்பில் சுற்றிலும் தையல் போட்டு எடுத்துருங்க. ஓகேவா? இப்போ 2 பட்டி நம்ம தைச்சிட்டோம். இப்போ இதுதான் நமக்கு ரெடி அளவு. இதுக்கு வெளியில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பீசஸ் எல்லாமே நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா பட்டியோட வேலைகள் நமக்கு முடிஞ்சிடும். இப்போ நம்ம 2 பக்கமும் எக்ஸ்ட்ரா இருக்க பீசஸை கட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து அப்படியே ஒன்று மேலே ஒன்று வச்சுட்டு 2 பட்டியோட அளவுமே சரியாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இங்கே முன்பக்கமும் சரி, இந்த வளைவும் சரி, இந்த சைடும் சரி, ரெண்டுமே அளவுகள் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு பட்டியை விட ஒரு பட்டி ஹைட்டாவோ கூட குறைய இருக்குது அப்படின்னா நமக்கு சைட் ஜாயின் பண்ணும்போது ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால் இப்போவே அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பட்டி வந்து முடிச்சிட்டோம். ஃப்ரண்ட் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதுதான் நமக்கு ஃப்ரண்ட்டில் வந்து எப்படி நம்ம கட் பண்ணணும், எப்படி இந்த டாட் எல்லாம் மார்க் பண்ணணுங்கிற எல்லாமே நம்ம கட்டிங்லேயே வந்து பார்த்துட்டோம். ஸோ இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணுறது மட்டும்தான் நமக்கு பாக்கி. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இது வந்து நமக்கு ரைட் சைடில் தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் ராங் சைடு கூட மார்க் பண்ணிக்கலாம். இது அப்படியே இங்கே ஓப்பன் பண்ணும்போது இந்த சைடு நமக்கு அந்த மார்க் வந்து எனக்கு ஓரளவுக்கு தெரியுது. கேமராவில் தெரியுதான்னு தெரியல. நான் ஒரு மார்க் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து மிட் பாயிண்ட்டு. இது வந்து 3 டாட்டும் இருக்கக்கூடிய போர்ஷன். இங்கே நாச் வந்து 3 பக்கமே நம்ம போட்டு எடுத்துருக்கோம். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுதான் நமக்கு 2 பக்கமும் டாட். இப்போ இந்த ஃப்ரண்ட் பீஸ் வந்து இந்த மாதிரி இருந்தது இல்லையா, இதை வந்து நீங்கள் அப்படியே இப்படி ஓப்பன் பண்ணி இப்படி போடும்போது உங்களுக்கு கழுத்து வந்து இந்த மாதிரி கரெக்டாக 2 கழுத்தும் பக்கம் பக்கமாக இந்த மாதிரி இருக்கணும். அது இல்லாமல் நமக்கு இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா 2 கப் சைஸுமே பிடிச்சதுக்கப்புறம் ஒரே சைடு வர மாதிரி ஆகிடும். ஸோ இந்த மிஸ்டேக் நீங்கள் பண்ணாதீங்க. இப்படி அப்படியே ஓப்பன் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ நமக்கு 2 பீஸும் வந்து நமக்கு இந்த மாதிரி இருக்கும். இது அப்படியே இந்த மாதிரி பிரித்து போட்டிங்க அப்படின்னா நெக் வந்து நமக்கு ஒரே ஷேப்பில் நமக்கு கிடைக்கும். இது வந்து லெஃப்ட்டு கொண்டு ரைட்டு கொண்டு நமக்கு கரெக்டாக வந்து இருக்கும். இது மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ இதுலேயுமே ஒரு பீஸ் அப்படியே ஓரமாக எடுத்து வச்சுட்டு ஒரு பீஸ் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. இப்படி ஓரமாக எடுத்து வைக்கிற பீஸை ரிட்டன் நீங்கள் திருப்பி ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக இந்த மாதிரி ஆப்போசிட்டில் நெக் போர்ஷன் இருக்கா, ஆம்ஹோலும் வெளிப்பக்கம் இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ இதில் வந்து இங்கே கீழே வந்து நம்ம நாச் போட்டிருக்கோம். இங்கே மிட் பாயிண்ட்டும் மார்க் பண்ணியிருக்கோம். இந்த மிட் பாயிண்ட்டை பிடிச்சிக்கோங்க. இங்கேருந்து அப்படியே ஃபோல்டு பண்ணும்போது உங்களுக்கு இந்த கீழே வந்து 2 நாச்சும் மேட்ச் ஆகணும். இது மேட்ச் ஆகலைன்னா என்ன பண்ணணுங்கிறது எல்லாமே நம்ம கட்டிங்லேயே பார்த்துட்டோம். ஸோ இப்போ இங்கே நான் 2 ஒன்றா வச்சுக்கிறேன். இங்கே மிட் பாயிண்ட் உங்களுக்கு சரியாக வரல அப்படின்னா இங்கே மிட் பாயிண்ட்டை சரியாக வச்சுட்டு நீங்கள் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா அது சரியாயிடும். ஸோ நீங்கள் கட்டிங் வீடியோ பார்த்துக்கோங்க. இதில் அப்படியே ஸ்ட்ரைட்டாக நீங்கள் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் அப்படியே ரிட்டன் வந்து 2 தையல்ங்கிறது போடணும். ஏற்கனவே நம்ம லைன் போட்டுக்கனால தைக்கிறது ரொம்ப ஈஸி தான். அதே வெளியிலேயே இங்கே கொண்டு வாங்க. இப்போ என்ன செய்யணும்னா இந்த பீஸ் இருக்கு இல்லையா, இந்த 1.5 இன்ச் அல்லது 1 இன்ச்சுக்கு நம்ம கப் சைஸ்க்காக மார்க் பண்ணுற போர்ஷனை இந்த மாதிரி மடித்து விட்டு 2வது தையல் வரும்போது அது மேலே போட்டுக்கோங்க. அப்போ அதை தனியாக நம்ம மடித்து தைக்கணும் அப்படிங்கிறது இல்லை. நம்ம தைக்கும் போதே அதை வந்து தைச்சிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு டாட்டு நம்ம வந்து பிடிச்சிட்டோம். இப்போ அடுத்தது சைடு டாட்டு பிடிச்சிக்கலாம். இந்த சைடு டாட் பிடிக்கும்போது கரெக்டாக இந்த போர்ஷன் வந்து இந்த மாதிரி நேராக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இங்கே மார்க் பண்ணதும் நமக்கு தெரியுது. ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் 1/4 இன்ச்சு கேப்பில் நீங்கள் தைக்கணும். இல்லைன்னா நம்ம மார்க் பண்ணது நல்லாவே நமக்கு தெரியும். அதே அளவுக்கு நீங்கள் தைச்சி எடுத்துக்கோங்க. இதுலேயும் நீங்கள் 2 தையல்ங்கிறத போட்டுக்கலாம். இப்போ அடுத்தது 3வது தையல். இந்த கீழேருந்து பிடிக்க டாட்டில் இந்த எட்ஜை வந்து பிடிச்சிட்டு இங்கே ஆம்ஹோல் சைடில் போட்டிருக்கிற நாச் வந்து இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த டாட் எங்கே முடியணுங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி வச்சு தான் நீங்கள் இந்த டாட் அப்படிங்கிறத பிடிக்கணும். இதுலேயும் நீங்கள் 2 தையல்ங்கிறத போட்டு எடுத்துக்கோங்க.
ஓகேவா? இப்போ நம்ம ஒரு சைடு வந்து டாட் அப்படிங்கிறது நம்ம பிடிச்சிட்டோம். இதில் 4வது டாட்டும் இந்த ப்ளவுஸில் வந்து பிடிச்சிருந்தாங்க. ஸோ 4வது டாட் வந்து உங்களுக்கு நான் மார்க் பண்ணி காமிக்கல. இந்த 3 டாட்டும் நம்ம எப்படி மார்க் பண்ணுமோ அதே மாதிரியே 4வது டாட்டும் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். நான் அப்படியே ரஃபாக வந்து இங்கே பிடிச்சிக்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் 4 டாட் அப்படியே நம்ம பிடிச்சி தைச்சிட்டோம். இந்த டாட் பிடிக்கும்போது ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். அது என்னங்கிறதையும் சொல்கிறேன். இப்போ நம்ம ஒரு பக்கம் டாட்டுங்கிறத பிடிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி இந்த சைடு போயிடும். இப்போ இந்தது நம்ம இந்த பக்கம் இப்படி பிடிச்சி தைச்சோம் அப்படின்னா இது இப்படி மேலே வரும். அப்போது நம்ம கழுத்து கரெக்டாக வந்துடும். ஓகேவா? இங்கே இந்த மாதிரி நீங்கள் பிடிச்சி இப்படி தைக்கிறப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக தையல் போடுறத விட்டுட்டு இங்கேருந்து இப்படி வந்து இப்படி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல கொடை மாதிரி தூக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி தான் இந்த டாட்லேயுமே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இப்படி 1/4 இன்ச்சில் இப்படி போடுறீங்கன்னா இங்கே ஆரம்பித்து இங்கே வர 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 அப்படியே ஷார்ப்பாக இங்கே கொண்டு வந்து முடிக்கணும். அதை விட்டுட்டு இங்கேருந்து இப்படி இங்கே வரைக்கும் இப்படி கொண்டு வந்துட்டு இந்த இடத்துல வரும்போது மட்டும் இப்படி திருப்பினீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு கூமாச்சியாக தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மிஸ்டேக் வந்து பண்ணாதீங்க. ஓகேவா? நம்ம இங்கே கார்னரில் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுடைய ஸ்டிச்சஸும் வந்து இருக்கணும். ஓகேவா? அப்படி கோமாச்சியாக வரக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. இப்போ இந்த டாட் வந்து நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். இங்கே 1/4 இன்ச்சில் நம்ம வந்து தைக்கணும். இப்போ இங்கேருந்து இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் ஏற்றி போகணும். இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு இங்கே நேர்கோட்டில் நீங்கள் வைக்கணும். இப்போ நேர் அப்படின்னா இதை இப்படி வைக்கிறோம் அப்படின்னா இதுதான் உங்களுக்கு நேர். ஓகேவா? இதை இப்படி தைச்சிட்டே வந்தீங்கன்னா இப்படி நேராக வந்து வரும். ஆனால் நமக்கு இந்த பாயிண்டில் முடியணும். அப்போது இந்த நீடிலுடைய பாயிண்ட்டும் நம்ம எங்கே முடிக்கணுமோ அந்த பாயிண்ட்டும் உங்களுக்கு நேர்கோட்டில் இருக்கணும். ஓகேவா? அதுதான் நமக்கு மெயினு. இப்போ இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் நம்ம இங்கே முடிக்க போகிறோம் அப்படின்னா இப்போ இதுதான் நமக்கு இங்கே நேர். ஓகேவா? இப்போ இது மேலேயே நீங்கள் ஸ்டிச்சஸ் போட்டிங்கன்னா எங்கே முடியணுமோ அங்கே வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து இருக்கும். இதுதான் விஷயம். இதை மட்டும் நீங்கள் கவனிச்சுக்கோங்க. சேம் தான் இந்த பக்கமும் நீங்கள் மார்க் பண்ணியிருக்கிறத அப்படியே பிரிச்சுட்டு ஒன்றொன்றுலேயும் 2 தையலுங்கிறத நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதுலேயுமே அதே மாதிரி தான் இந்த மாதிரி தான் உங்கள் தையல் அப்படிங்கிறது வரணும். இதுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் தான் உங்களுக்கு ஸ்ட்ரைட் வந்து வரணும். இப்படி வரக்கூடாது. இது வைக்கும்போதே அந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து வரும் தையல். இதை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் 4வது டாட் வந்து பிடிச்சிட்டு எப்படி பட்டி ஜாயின் பண்ணணும் மற்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ வீடியோ ரொம்ப லாங்காக இருக்கனால நான் இதோட ஸ்டிச்சிங் வீடியோவை 2 வீடியோவாக போடுறேன். ஸோ அடுத்த வீடியோவும் தொடர்ந்து வந்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.